ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை திட்ட நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தேவனை தெரிந்து கொள்வோம், ஆண்டவரை அறிந்து கொள்வோம் என்கிற தலைப்பின் கீழே நாம் தேவனை பற்றி கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதிலே குறிப்பாக தேவனுடைய பெயரில் இருந்து, அதாவது நேம் ரிவீல்ஸ் த நேச்சர் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி தேவனுடைய பெயர்கள், அந்த எல் நேம்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து நம்ம படித்தோம். எல் ஷடாய், எல் எலோயின், எல் ஓலாம் அப்படிங்கிற காரியத்தெல்லாம் பார்த்தோம். அதன் பின்பு காம்பவுண்ட் நேம்ஸ், அதாவது ஜெகோவா ஷாலோம், ஜெகோவா ஷம்மா அப்படிங்கிற காரியத்தை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி ஜெகோவா சாபோத் அப்படிங்கிற காரியத்தை குறித்து கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த பெயர் ஒரு மிக முக்கியமாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம். ஏன்னா பல முறை நம்ம என்ன நினைக்கிறோம், வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா எல்லாம் கை மீறி போச்சு பிரதர், இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது, அல்லது இதுக்கு மேலே என் கையில் எதுவுமே இல்லை, அதாவது வாஷிங் அவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு நிறைய டைம் சொல்லுவோம்ல. நம்ம வாழ்க்கையில் சில பேர் இதெல்லாம் செய்வாங்கன்னு நினச்சிருப்போம், ஆனால் அவங்க கை கழுவிடுவாங்க. இல்லை நம்மளால் செய்ய முடியும்னு நினச்சிருப்போம், நாமளே கை கழுவ வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கும் இந்த பெயருக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. இந்த பெயர் பேசிக்காக என்ன அப்படின்னா, இட் ரெஃபர்ஸ் த கேப்டன் ஆஃப் ஹெவன்ஸ் ஆர்மீஸ், அதாவது பரலோகத்தினுடைய சேனைகளினுடைய ஹெட் மாதிரி. கேப்டன் ஆஃப் ஆர்மீஸ் ஆஃப் ஹெவன் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அதான் யெகோவா சாபோத். இப்போ அதில் ஒரு சில வசனத்தை வாசிக்கிற மாதிரிலாம், இந்த பரலோகத்தோட ஆர்மி எப்படி இருக்கும், ஒரு 5-10 பேர் இருப்பாங்களா, இல்லை எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒரு சில சாம்பிள்ஸ் வாசிக்கிற பாருங்களேன். சங்கீதம் 68:17 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ரதங்கள் 10,000ங்களும் 1000 இருக்கிறது. 1000 இல்லைங்க, 10,000 இல்லை, 1000 இருக்கிறது. இதுக்கு எல்லாத்துக்கும் மேனேஜர் யார், இதுக்கு எல்லாத்துக்கும் கேப்டன் யார், இதுக்கு எல்லாத்துக்கும் ஹெட் யாருன்னா அவர் தான் ஜெகோவா சாபோத். இன்னும் நீங்கள் சங்கீதம் 104:4 படிச்சிங்கன்னா, தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும், அப்படின்னா காற்று எவ்வளோ பெருசு இருக்கும், எத்தனை இருக்கும், உலகம் மெஷர் பண்ண முடியுமா? தண்ணியை மெஷர் பண்ணலாம் பிரதர், காற்று அப்படின்னா ஆக்சிஜன் எவ்வளோ அவுன்ஸ் இருக்குன்னு சொல்லிடாதீங்க. அதாவது அடிக்கிற காற்று, அப்படி தூதர்கள்லாம் அப்படி போனால் காற்றா போகிற மாதிரி இருக்கான். ஒரு இமேஜினேஷன் பிக்சரேஷன் பண்ணி பார்க்குறேன். அப்போ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும், அப்போ எவ்வளோ பேர் நம்பர் பண்ணவே முடியாதுல்ல. இதே சங்கீதம் 148:2 படித்து பார்த்தீங்கன்னா, அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை தூதியுங்கள், அவருடைய சேனைகளை நீங்கள் யாவரும், எவ்வளோ பேர் தெரியாது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 2வது வசனத்தில் 2லேருந்து வாசிச்சிங்கன்னா, சேராபீன்கள் எல்லாம் அவருக்கு மேலே நின்று பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லும் பொழுது என்ன ஆச்சான் அப்படின்னா, அதில் 4வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது. வந்து ஆட்டுனதுனால அசையலை, அவங்க போட்ட சத்தத்தினால வீட்டில் இருக்க நிலையே, ஆலயத்தில் இருக்கிற நிலையே அசைஞ்சுதாமா. அப்போ எவ்வளோ பேர் போய் சேர்ந்து எவ்வளோ பெரிய சத்தம் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்ல வரேன். இப்படி இவ்வளோ பேர் இருக்கக்கூடிய அந்த டீமுக்கு யார் கேப்டன்னா காட், அதான் ஜெகோவா சாபத். அப்போ நீங்கள் ஜெகோவா சாபத் அப்படின்னா உங்கள் மனதில் என்ன ஞாபகத்தில் வரணும் அப்படின்னா, அவர் டக்குன்னு இறங்குங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, அவங்க வந்து சத்தம் போட்டாலே என்ன சொல்கிறது, நிலையெல்லாம் அதிர்ந்துடும். இன்னும் ஏசாயா தீர்க்கதரிசியில் பார்க்கும் பொழுது ஒரே ஒருத்தர் அனுப்பிச்சாரமா, அவன் ரொம்பலாம் கொலை பண்ணல, 1,80,000 ஏறக்குறைய காலி பண்ணிட்டு போயிட்டார் அன்றைக்கி நைட்டு. ஒருத்தர் தான் வந்தார். அப்போ அதை மாதிரி இங்கே எத்தனை இருக்குது, 1000 10,000 வந்தாங்கன்னா அப்பேற்பட்ட டீமுக்கு கேப்டன். இப்போ நீங்கள் தாவீதோட வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, தாவீதோட வாழ்க்கையில் 37 பேர், எப்படி சொல்கிறது, சிங்கத்தை கூட கோகைக்குள்ளே போய் விரட்டி அதை போய் கொண்டு போடக்கூடியவன், ஒருத்தனை ஈட்டியை சுற்றி 300 பேரை காலி பண்ணுறவன், ஒருத்தனை ஈட்டியை சுற்றி 100கணக்கான பேரை அடித்து தாக்குறவன், அப்படிப்பட்ட கெப்பாசிட்டியில் 37 பேர் இருந்தாங்களாம். இப்போ இவங்களே எப்படின்னா, இப்போ நீங்கள் தேவனை கம்பேர் பண்ணி பாருங்கள், அவங்க சத்தம் போட்டாலும் நிலையே அதிருதாமா, 1000 10,000 இருக்காமா, இவங்களுக்கு அவர் கேப்டன். அப்போ எப்பேற்பட்ட தேவன் எப்பேற்பட்ட காரியத்தை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வேணும். whenever God says I will fight for you, you need to remember this. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் நீங்கள் நினைக்கிறீங்களோ, அப்போது நமக்கு எதிராக இவ்வளோ பேர் நிற்காங்களே பிரதர், சிச்சுவேஷன் கைவிட்டு போயிடுச்சு பிரதர், இல்லை உங்கள் கைவிட்டு போயிருக்கலாம், ஒரு காலமும் தேவனுடைய கைவிட்டது போகவே போகாது. ஒரு சில சிச்சுவேஷனை காமிக்கிறேன் பாருங்களேன். எந்த இடத்துல இந்த சேனைகளின் கர்த்தாவே அப்படிங்கிற பதம், த லார்ட் ஜெகோவா சாபோத், லார்ட் ஆஃப் ஹோஸ்ட் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்கன்னு காமிக்கிறேன் பாருங்களேன். இது ஈவன் வெளிப்படுத்தலோட நீங்கள் பார்க்க முடியும், வெளிப்படுத்தல் 5வது அதிகாரத்தில் கூட. பட் இந்த சிச்சுவேஷனை காமிக்கிறேன். முதல்ல
1 சாமுவேல் 1வது அதிகாரம் 3வது வசனம், சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ள அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வருது. ஆனால் அதே காரியத்தை அன்னாள் தன்னுடைய ஜெபத்தில் சொல்கிறா. அந்த ஜெபத்தில் அப்போ என்ன ஜெபம்? ஒரு அப்ரஸ்டு சிச்சுவேஷனில் இருக்கிறா. தன்னுடைய கணவனுடைய அந்த இன்னொரு மனைவி தன்னை எப்படி ஒரு இன்சல்ட் பண்ணுற அந்த அப்ரஸ்டு சிச்சுவேஷன், தன்னால் எதுவுமே செய்ய முடியாத இயலாமல் இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் அவள் வந்து ப்ரே பண்ணுறா. அவள் ப்ரே பண்ணி முடிச்சுட்டு அவள் சொல்கிற ஒரு வார்த்தையை பாருங்களேன். அந்த 10வது அதே அதிகாரத்தில் 10-11 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மனங்கசந்து அழுது விண்ணப்பம் பண்ணும் பொழுது, சேனைகளின் கர்த்தாவே, அதாவது ஆண்டவரே எல்லாம் கண்ட்ரோல் கையை விட்டு போயிடுச்சு, ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நீர் சேனைகளின் கர்த்தர், எவ்வளோ பெரிய ஆண்டவர் நீர். தாவீது ஒரு முறை வாழ்க்கையில் போராட்டங்கள்னால அப்படி சூழப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் பொழுது சங்கீதம் 80:4 பார்த்தீங்கன்னா, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்திற்கு விரோதமாக எதுவரைக்கும் நீர் கோபம் கொண்டு, என்ன ஆண்டவர் எப்போ தான் எங்களை காப்பாற்ற போகிறீங்க, இவ்வளோ பிரச்சனை வருது, எப்படி காப்பாற்ற போகிறீங்க, சேனைகளின் கர்த்தாவே. இதே நியூ டெஸ்ட்மென்ட் புதிய ஏற்பாடுக்கு வந்தீங்க அப்படின்னா, இந்த சம்பளம் கொடுக்காம ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி வரக்கூடிய இடத்துல யாக்கோபு 5வது அதிகாரம் 4வது வசனத்தில் யாக்கோபு எழுதுகிற, பல ஆயிரம் வருஷங்கள் தாண்டிடுச்சுல, கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான வருஷங்கள் தாண்டி வந்துச்சு. இப்போ எழுதுகிறாரு, இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் எடுக்கிறது, அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. எங்கெல்லாம் ஒரு அப்ரஷன் இருக்கோ, எங்கெல்லாம் யாரோ ஒருத்தர் கையை வச்சு அப்படியே அமுக்கி கொடுமைப்படுத்துகிற ஒரு சூழல் வருதோ, அங்கே எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சேனைகளின் கர்த்தர் அப்படின்னா இந்த கையை விட ஒரு பெரிய கை எனக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த சேனைகளின் கர்த்தர். இதே இது நீங்கள் 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45வது வசனத்தில் தெரியும். அந்த கோலியாத்து சண்டையப்போ நம்மால் சொல்கிறாரு பாருங்கள் தாவீது, அதற்கு தாவீது பெலிஸ்தேனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலினுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தினால. தம்பி, உன் படம் சின்ன படம் தம்பி, நீ ஏதோ இந்த படையை பார்க்காத, வேறொரு படம் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறத பார்க்குறோம். அதே தான் நீங்கள் பார்க்கலாம். எலிசா தீர்க்கதரிசி பார்க்கும் பொழுது அந்த எதிரி நாட்டு படைகள் சூழ்ந்திருக்கும். நம்ம வேலைக்காரர் ஐயோ ஐயோ அப்படிங்கும்போது அவர், ஆண்டவர் கொஞ்சம் இந்த பையன் கண்ணை திறங்க ஆண்டவர் அப்படின்னா, அவன் கண்ணை திறந்து பார்த்தான்னா அப்படியே அக்குனி ரதங்களை பார்த்தான்னா அவ்வளோதான். அப்போ அப்பேற்பட்ட சேனை ராஜாவே எதிர்த்து வந்து சுற்றிலும் முற்றுகை போட்டால் கூட அசராமல் அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஏன்னா அவ்வளவு பெரிய சேனை, அந்த சேனையுடைய கேப்டன் காட். அப்பேற்பட்ட சேனை உங்களுக்காகவும் எனக்காகவும் இருக்கிறது. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, எப்பேற்பட்ட ஒரு அப்ரஸ்டு சிச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, ஒரு காரியம் உங்கள் மனதில் நிற்கட்டும், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நீங்கள் எதெல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அது எதுவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போகலை. மேபி உங்கள் கையை விட்டு அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிருக்கலாம். ஸ்டில் காட் இஸ் இன் கண்ட்ரோல். எப்போதுமே இந்த வசனத்தை, இந்த பதத்தை நீங்கள் யோசிக்கும் போதெல்லாம் ஒரு காரியம் உங்கள் ஞாபகத்துக்கு வரணும், இன்னும் தேவனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. அவர் சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தருடைய கட்டுப்பாட்டை மீறி எதுவும் எப்பவும் வெளியில் போகாது. அப்பேற்பட்ட தேவன். ஒடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? அப்ரஸ்டு சிச்சுவேஷன் இருக்கா? ரொம்ப அழுத்துகிற மாதிரி இருக்குதா? வெளியில் வர முடியாத மாதிரி இருக்கா? டோன்ட் ஃபர்கெட் தட் we have a God who is Lord of Jehovah, who is the Lord of hosts, Jehovah Sabaoth. கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவேளை ஒடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நீர் எப்பேற்பட்ட தேவன், எந்த மனிதனுடைய கையிலும் எங்களோட வாழ்க்கையினுடைய கண்ட்ரோல் இல்லை ஆண்டவரே. எந்த சூழ்நிலையினுடைய கையிலும் எங்களுடைய வாழ்க்கையினுடைய கண்ட்ரோல் இல்லை ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் இருக்கிறது சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். எவ்வளோ பெரிய ஆர்மி வந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும், எல்லாவற்றிற்கும் மேலாக உம்முடைய கரத்தில் அந்த கண்ட்ரோல் இருக்கிறது ஆண்டவரே. உம்மை நம்பி எந்த ஒரு சூழ்நிலையிலும் சேனைகளின் கர்த்தரை நம்பி வாழ எங்களுக்கு நீர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.